இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ல போய் பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா இவங்களையும் உள்ள அனுப்புனீங்க, வினோத் அவர்களை தானே உள்ள அனுப்புவீங்கன்னு நினைச்சோம், திரும்ப திரும்ப இவங்களை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வேற யாருமே கிடையாது, நம்மளோட சாண்ட்ராவை தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து இந்த வீட்டில் என்ன மாதிரியான ஒரு கேம் பிளே விளையாடினாங்க, அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சேனல் சப்போர்ட் நிறைய இருந்தது. ஸோ அவங்கள டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ஸ்டேஜ்ல அவங்களும் சொல்லியிருந்தாங்க நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கனால அவங்கள வந்து கடைசியா வந்து ஒரு வழியா பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ ரீஎன்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே வந்து பிரஜனுக்கு வந்து ஒரு ரோஜாலாம் கொடுத்து ஒரு லவ்வாலாம் வந்த உடனே பிரஜனுக்கு வந்து ஒரு ரோஜா பூலாம் கொடுத்து ஒரு லவ்வான ஒரு வெல்கமிங் எல்லாம் வந்து பண்ணாங்க. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா ரம்யா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நீ என் மேல வச்ச அக்யூசேஷன் தப்பு, நான் உன்னை அந்த மாதிரி பாம்புன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரம்யா சொன்னாங்க இல்ல நீ சொன்ன, என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் சாண்ட்ரா சொன்னது என்னமோ கரெக்ட் தான். சாண்ட்ரா பாம்புன்ற விஷயத்த சொல்லல. சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா ரம்யாவெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பார்வதி வந்து ஆமா அவ ஒரு பாம்பு அப்படின்ற மாதிரி பார்வதி தான் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல நான் தப்பே ஃபீல் பண்ற சாண்ட்ரா ஏன் பார்வதி வந்து ரம்யாவை பாம்புன்னு சொல்லும் போது நீ அப்படி சொல்லாத, அவ என் ஃப்ரெண்டு, இல்ல அவளை பத்தி பேசாத, நீ ஏன் ஸ்டாப் பண்ணல, நீங்க தான் அவ்வளவு நல்லவங்களாச்சேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ல போய் பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா இவங்களையும் உள்ள அனுப்புனீங்க, வினோத் அவர்களை தானே உள்ள அனுப்புவீங்கன்னு நினைச்சோம், திரும்ப திரும்ப இவங்களை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வேற யாருமே கிடையாது, நம்மளோட சாண்ட்ராவை தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து இந்த வீட்டில் என்ன மாதிரியான ஒரு கேம் பிளே விளையாடினாங்க, அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சேனல் சப்போர்ட் நிறைய இருந்தது. ஸோ அவங்கள டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ஸ்டேஜ்ல அவங்களும் சொல்லியிருந்தாங்க நான் டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கனால அவங்கள வந்து கடைசியா வந்து ஒரு வழியா பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ ரீஎன்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே வந்து பிரஜனுக்கு வந்து ஒரு ரோஜாலாம் கொடுத்து ஒரு லவ்வாலாம் வந்த உடனே பிரஜனுக்கு வந்து ஒரு ரோஜா பூலாம் கொடுத்து ஒரு லவ்வான ஒரு வெல்கமிங் எல்லாம் வந்து பண்ணாங்க. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா ரம்யா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நீ என் மேல வச்ச அக்யூசேஷன் தப்பு, நான் உன்னை அந்த மாதிரி பாம்புன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரம்யா சொன்னாங்க இல்ல நீ சொன்ன, என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் சாண்ட்ரா சொன்னது என்னமோ கரெக்ட்